பொம்பளை பிள்ளைங்கலாம் தொப்பை இருக்குல்ல, ஃபேட் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இது அழகா வெயிட் ரெடியூஸ் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணும். தொப்பை குறைக்குமா? தொப்பை குறைக்கும். வீட்டுல வந்து அந்த பெண் பிள்ளைக்கு ஏஜ் அட்டன் பண்ண அப்புறம் அந்த பிள்ளைக்கு ரெகுலரா சமைச்சு கொடுக்கும்போது எந்த பிசிஓடி, நீர்க்கட்டிகள் பிரச்சனை, பீரியட்ஸ் ஆகல, இர்ரெகுலர் பீரியட்ஸ், தொப்பை வருது, வெயிட் கூடுது, ஆண் வீட்டுல ஏன் வைக்கிறாங்கன்னு நான் யோசிச்சேன். ஏன்னா ஆம்பளை பசங்க வீட்டுல வைக்கிறாங்க, வீட்டுக்கு வர மருமகளுக்கு என்ன பீரியட்ஸ் ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட்ஸ், ஒழுங்கா ஆகல, பீரியட்ஸ் அப்ப வயிறு வலி எதுவா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வர அந்த பொண்ணு இனிமே நம்ம மகா அவளுக்கு எல்லாம் இது பண்ணி காலகாலத்துல நம்மளுக்கு பேரம் பேத்தி வரணும்னு இவங்க வீட்லயே நட்டு பால் ஊத்தி எல்லாம் பண்றாங்க. நான் அந்த மாதிரி முள்ளு முருங்கை கட்டை எடுத்துட்டு வருவார் ஒருத்தர், அது எப்படி இருக்குன்னு நேர்ல பார்க்கணும். நான் வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டா, எங்க ஊர் சைட்ல அவ்வளவா இல்லை, இங்க செட்டிநாடுல எல்லாமே மருத்துவ இது இருக்கும். ஸோ நான் வந்து வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். பார்த்தா நேராக மூங்கில் குச்சி எடுத்துகிட்டு வந்தார், ஃபுல்லாக மஞ்சள் தேய்ச்சார், சந்தனம் வச்சார், குங்குமம் வச்சார், நடப்பறினார். நிறுத்துங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் 20 வருஷமா முகத்துக்கால் நடத்துக்கு நான் தான் போய்கிட்டு இருக்கேன். நான் வந்து இப்போ நடுவேன், 3ஆவது நாள் நானே வந்து இந்த கம்பை எடுத்துகிட்டு போயிடுறேன். நீ கம்பு வாங்குவியா சொந்தமா? ஒரு நாள் சடங்குக்கு நீ கம்பு வாங்குவியா அப்படின்னு கேட்டார். ஐயா, இது நடுறது எதுக்குன்னா, இது வந்து நம்மளுடைய பாரம்பரியமா காலங்காலமா முகூர்த்த கால் ஊன்றது வந்து கல்யாண முருங்கை, அதனால அது பேர் கல்யாண முருங்கைனே வச்சிருக்காங்க. பரவாயில்ல, எவ்வளவு விஷயம் இருக்குல்ல. இது யாருக்கு தெரியுது? இல்ல தெரியல. குழந்தை இல்லைன்னு லட்சக்கணக்கில் செலவழிச்சு ஆஸ்பத்திரி ஏறிடுறாங்க. ஒரு கட்டையை வீட்டு வாசல் எடுத்து தண்ணி ஊத்தினா அந்த பிள்ளைக்கு குழந்தை பிறந்துட்டு போகுது. இப்போ இதுல நீங்க சொல்லும் போதுதான் என்கிட்ட கேட்டீங்கல்ல, முள்முங்கை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் ஆல்ரெடி இது எங்கெல்லாம் பண்ணுவாங்கன்னு. இது எங்க அதிகமா கிடைக்குதுன்னா, சளி இருமலுக்கு நம்ம ரொட்டி சுட்டு கொடுப்போம், அவ்வளவுதான் தெரியும். இது வந்து நல்லா சென்னை பக்கத்துல மாதவரம்னு ஒரு இடம் இருக்கு, தாண்டி போனீங்கன்னா அந்த காட்டு பகுதியில வந்து இந்த செடி வந்து அதிகமா இருக்கும். இது வந்து மரம், ஆக்சுவலி மரம், பெரிய மரம் வந்து அங்க அதிகமா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். இங்க செட்டிநாட்டுல எல்லா நம்ம வீட்டுல பின்னாடி இந்த மரம் இருந்தது கிருத்தி, நகரத்தார் வீட்டுல இந்த மரம் இல்லாம இருக்காது. ஒரு பலாமரம் இருக்கும், ஒரு சப்போட்டா மரம் இருக்கும், ஒரு மாமரம் இருக்கும், ஒரு முள்ளு முருங்கை இருக்கும். முன்னாடி இருந்திருக்கும் கரியவெளிகள்ல, இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அது கம்மியாயிடுச்சு. இப்ப வந்து நாங்க கிளினிக் எக்ஸ்டெண்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் கட் பண்ணிட்டோம். ஓகே, எனக்குலாம் வருத்தம். அதுக்கு முன்னாடி நாங்க வாரத்துல 3 நாளாவது போய் பறிச்சுட்டு வந்து தோசை சுட்டுருவாங்க. சூப்பர். சோ இப்போ இது வந்து பண்ண போறோம் நம்ம. அண்ணி வந்து இது எப்படி சமைக்கணும், அப்புறம் குழந்தைங்களுக்குலாம் இது கொடுக்கறதுக்கு அண்ணி நிறைய டிப்ஸ் சொல்லுவாங்க, எல்லாமே இப்போ உங்களோட ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் முள்ளு முருங்கை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஒரு குக்கிங் வீடியோவில் இதுக்கு மேலே நான் வந்து டிப்ஸாக கொடுத்துட்டு தான் நீங்கள் சலிச்சுக்குவீங்க. உங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை இருக்குது, உங்கள் பிள்ளை வயசுக்கு வந்துருச்சு அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து உங்கள் வீட்டு பெண்களுக்கு மாதவிடா நிற்க போதும், மெனோபாசல் ஏஜ், அது வரைக்கும் வாரத்தில் ஒரு நாளாவது முள்ளு முருங்கை தோசை, க்ரீன் தோசைன்னு வச்சுக்கோங்க. க்ரீன் தோசை நீங்கள் சுட்டு கொடுங்க. உங்கள் வீட்டில் க்ரீன் ஃப்ளாக், குழந்தைன்ற க்ரீன் ஃப்ளாக் ஏற்றணும்னா இந்த க்ரீன் தோசை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும்.